ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சூர்யா எவ்வளவோ எடுத்து சொல்றாரு. கண்டிப்பா நான் பிளான் எதுவுமே பண்ணல. எல்லாமே எதார்த்தமா நடந்தது. நான் இப்ப வரைக்கும் உங்களுக்கு உண்மையா தான் நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கோடீஸ்வரி கேட்கிற மாதிரி இல்ல. இல்ல மாப்பிள, நீங்க மய மாரி இருந்து இந்த கல்யாணத்த எங்களுக்கு நல்லபடியா நடத்துவீங்கன்னு நெனச்சேன். ஆனா நீங்களே எங்களுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, ராஜலட்சுமி நம்ம சூர்யாவ கணத்துல அரைஞ்சர்றாங்க. அதே நேரத்துல வந்து பிரபாவும் ஒரு கட்டத்துல நம்ம விஜய அரைஞ்சர்றாங்க. தண்ணி போட்டுட்டு வந்து தாலி கட்டுனது தெரிய வந்த உடனே, இப்படி 2 பக்கமுமே மாறி மாறி பிரச்சனை கூடிக்கிட்டு இருக்கும்போது, மகாவும் விடாம நம்ம சூர்யாவ பார்த்து சத்தம் போடுறாங்க. உங்க உடம்புல பொய் தான் அதிகமா ஓடுதுன்ட்டு. ஏன்னா நீங்க பண்றது எல்லாமே பொய் தான் அப்படின்னு சொல்லும்போது, நான் எல்லாமே வந்து ஒரு நல்லதுக்காக பண்ணத நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட மகா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அங்கன்னா அவங்க கேட்குற மாதிரி இல்ல. பிரச்சனை அப்படி கூடிக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது, நம்ம சித்ரா தேவி என்ன சொல்றாங்கன்னா, "சூர்யா வந்து பொய் தான் பேசுறாரு. உன்ட்ட வந்து மேனேஜர் மாரி நடிச்சாரு" அப்படின்ட்டு சொல்ற நீ, இப்ப நீ நடிச்சது மட்டும் பொய்யா? நீ நடிச்சது மட்டும் உனக்கு வந்து சரியா தோணுதா? அப்படின்ட்டு வந்து நம்ம மகாபாரத கேட்கும்போது சூர்யாவுக்கே ஷாக்காகி போகுது. என்னடா நம்ம வந்து மேனேஜரா நடிச்சவ கூட தெரிஞ்சுக்கிட்டு தெரியாமல நடிச்சிருக்காளே அப்படின்னு அவரும் ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஆக அனாமிகாவுடைய திட்டத்தால குடும்பமே சின்ன பின்னமா போய் நிக்குது. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம்.